படம் எப்படி இருக்கு? படம் உண்மையிலே நல்லாதான் இருக்கு, ஓகேன்னு சொல்லலாம். ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியாது, பட் ஓகே தான். அவரோட ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் மத்த படங்களை விட இதுல சூப்பரா இருந்தது. ஏன்னா வில்லேஜ் பாயா ஃபர்ஸ்ட் டைம் நல்லா லைக் பண்ற மாதிரி பார்த்தோம். நம்ம ரெபில்ல கூட ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா ஒரு வில்லேஜ் பாயா பார்த்திருப்போம், பட் இதுல வந்து அப்படி கிடையாது. வில்லேஜ்ல லோக்கல் பசங்க இருந்தா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வரைக்கும் சிட்டி பசங்க லோக்கலா பார்த்திருப்போம், அவரை ஃபர்ஸ்ட் டைம் வில்லேஜ் லோக்கலா நம்ம பார்க்கலாம். அவரோட கேரக்டர் வந்து அந்த படத்துல வந்து ஒரு, அதாவது நீங்க பார்த்தாலே தெரியும், நிறைய திருடுற மாதிரி தான் இருக்கும். அவர் வந்து ஒரு ஃபாரஸ்டுக்கு ட்ரை பண்றதுனால திருடுற மாதிரி ஒரு காமிச்சிருப்பாங்க. அவங்களோட கேரக்டர் சூப்பரா இருந்தது. ஏன்னா நம்ம களவாணி படம் எல்லாம் பார்த்திருப்போம்ல ஆல்ரெடி, அதுல இருக்க ஹீரோயினை எந்த அளவுக்கு நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ரசிச்சோமோ 90s இப்ப இந்த 2K வந்து இந்த பொண்ணை ரசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. வில்லேஜ் பொண்ணுங்க எல்லாருமே ரொம்ப லைக் பண்ற மாதிரி இருந்தது. அது அவங்களோட யதார்த்தமான ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் அண்ட் அவங்கள பார்க்கும்போது ஒரு காம்போ வந்து ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருந்தது. லவ் டுடே படத்தை ரொம்ப இதான அதான் சொல்றேன், ஒரு வில்லேஜுக்கு உண்மையிலே வந்துட்டு அந்த வில்லேஜ்ல நடிக்கும் போது இருக்கக்கூடிய அந்த யதார்த்தமான ஒரு நடிப்பு, ஒரு ஜாலியான டைப்பு, எதையுமே பெரிய விஷயமா பார்க்காம கொஞ்சம் அல்டாப் பண்ணிக்காம நல்லா அழகா நடிச்சிருந்தாங்க, செட் ஆயிட்டாங்க. அவர் தாங்க செம்ம காமெடி ஒர்க்கட்டு. படத்துல வந்து எனக்கு ஜிவி பிரகாஷ் அவரோட காமெடியை விட அவருக்கு சின்ன சின்ன டைலாக்ஸ் சின்ன சின்னதா தான் இருந்தது. அவர் தினம் வந்து டைமிங் காமெடி, அதுவும் பாரதி ராஜாவோட சேர்ந்து ஒரு 2-3 சீன்லாம் நடிக்கும் போது சூப்பரா இருந்தது. அவரை வச்சுதான் ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சமாவது நம்ம பார்க்க முடிஞ்சது உண்மையே சொல்லணும்னா. இல்லைன்னா எழுந்து வெளியே வந்து ஃபன் காமெடி அதிகமா இருக்குமே. அதுதான் சொன்னேன், எல்லாமே சூப்பரா இருக்கும். டைம் கிடைக்கிற டைம்ல கவுண்டர் போட்டுருவாரு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். நம்ம யோகி பாபா அடுத்த யோகி பாபா வருவாருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு டைமிங் ஏத்த மாதிரி நல்லா கவுண்டர் பயங்கரமா கொடுத்திருந்தாரு. அது யதார்த்தமா இருந்தது. இப்ப வந்துட்டு ஓவரா வந்துட்டு காமெடி பண்ணணுமேன்னு பண்ணலாம், அந்த இடத்துல அவரா சொன்ன மாதிரி இருந்தது. அவரோட ஆக்டிங் நம்ம சொல்லவே கூடாது, ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. ஒரு டைரக்டர் அப்படிங்கிறது கண்டிப்பா ஆக்டிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்டிங் இருந்தா மட்டும்தான் அவரை டைரக்டராவே நம்ம நம்ப முடியுங்கிற அளவுக்கு அவர் ஆக்டிங் கொடுத்திருந்தாரு. கரெக்டா ஸ்கிரீன் அந்த அந்த ஒரு ஒரு சின்ன சென்டிமெண்ட் எமோஷனல் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லும் போது கூட அந்த யதார்த்தமான நடிப்பு, ஓவர் ஆக்ட் பண்ணாம கரெக்டான அளவுக்கு. அதுவும் ஜிவி பிரகாஷ் அவங்க 2 பேரு பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஒரிஜினலா ஒரு தாத்தா ஒரு பேரனை பாக்குற அந்த ஒரு ஃபீல் கொடுத்தது. அவர் தான் வில்லனா இருப்பாரோங்கிற அளவுக்கு எல்லாம் இடையில கொண்டுட்டு வந்தாங்க. நான் கூட நினைச்சேன் ஒருவேளை இவர் இவ்வளவு தூரம் கொண்டுட்டு போறாங்கன்னா இவர் தான் வில்லனா இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தது. கடைசி இல்ல அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுல வந்து நல்ல ஒரு இது என்னன்னா, நம்ம ஸ்ட்ரீட் டாக் இதெல்லாம் வந்துட்டு வனவிலங்குகள் எல்லாம் நம்ம பார்த்து பயந்துட்டு இருப்போம். பட் அதுல அவங்களுக்கு அன்பு காட்டணும், அவங்கள நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்கங்கிறது ஒரு விஷயம். அந்த ஸ்ட்ரீட் டாக் தான் பயங்கர ஒரு ஹைலைட். டாக் வச்சு ஹீரோவா படம் பண்ண மாதிரி இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டாக் கண்டிப்பா கும்பிக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஏன்னா அது ஜானர் வேற. ஆக்சுவலி டோட்டலாவே அது வந்து காட்டுக்குள்ள நடக்கிற ஒரு பழங்குடி மக்களோட இதுவா இருக்கும். இது வந்து வேற டைப் ஆஃப், இது ஒரு வில்லேஜுக்குள்ள, அதாவது காடுங்களை ஒட்டின வில்லேஜுகள்லாம் நிறைய இருக்கும். அதுல அவங்க கஷ்டப்படுற விஷயம் அதை வந்து காமெடியா கொண்டுட்டு போனதான் நல்லா ஹைலைட்டா இருந்தது. ஏன்னா நம்ம காடை ஒட்டி வீடுகள் இருக்கும்போது நிறைய நம்ம நியூஸ் எல்லாம் நிறைய பார்த்திருப்போம். காடுகள் வந்து யானை வந்து காட்டை அழிச்சிருச்சு, நெல்லை சாப்பிட்டுருச்சு, எங்க வீட்டுக்குள்ள வந்துருச்சு, புகுந்துருச்சு, கொன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இன்னொரு எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தது, நிவாரணம். ஒரு விஷயம் இதாயிடுச்சுன்னா நிவாரணம் கொடுக்கறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, 2 விஷயம் அதுல பண்ணிருப்பாங்க. அது ரொம்ப இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நிவாரணம் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து மக்களுக்குள்ள உருவாக்குன ஒரு விஷயத்த வந்து இதுல காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நெகட்டிவாவும் காட்டல, ரொம்ப பாசிட்டிவாவும் காட்டல. அந்த விஷயம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே லேக் தான் நீங்க சொல்லணும். பாதி பேர் எழுந்து போற அளவுக்கு இருப்பாங்க. ஆனா எழுந்து போயிட்டாங்க அப்படின்னா கிளைமேக்ஸ் பார்க்க முடியாது. கிளைமேக்ஸ் செம்ம இதா இருந்தது. விஎஃப்எக்ஸ் சூப்பரா இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் காண்டி அந்த படம் பார்க்கலாம். அந்த கிளைமேக்ஸ் ஒரு 20 மினிட்ஸுக்கு நீங்க கண்டிப்பா உட்காந்து பார்க்கணும். எனக்கு என்னன்னா அந்த 20 மினிட்ஸ்க்காண்டி இந்த மிச்சம் இருக்க டைமிங் எல்லாமே இழுத்துட்டு வந்த மாதிரி இருந்தது. பாட்டு அவர் சொல்லவே வேணாங்க, அது ஆல்ரெடி பாட்டு 2மே ஹிட் தான். இந்த படத்துலயும் பாட்டு ரொம்ப ஹிட். மியூசிக் டைரக்டர் வந்து புதுசுன்னு நினைக்கிறேன், ஆனா மியூசிக் உண்மையிலே சூப்பரா இருந்தது. எல்லா இடத்துலயுமே கண்டினியூட்டியா கொண்டுட்டு வந்த மாதிரி இருந்தது. கூட ஒரு பொண்ணு நடிச்சிருவாங்க ஹீரோனியோட, ஒரு யூடியூபர்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அந்த பொண்ணோட ஆக்டிங் செமையா இருந்துச்சு. ஊர்க்கார பொண்ணு மாதிரி இருந்தது, சூப்பரா இருந்துச்சு அந்த பொண்ணோட ஆக்டிங். நிறைய யூடியூபர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்களோட யதார்த்தமான நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ஆமா நிறைய நடிச்சிருக்காங்க. நிறைய அவங்களோட நடிப்பு ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஒரு சில இடங்கள்ல அவங்க தூக்கி விட்ட மாதிரி இருந்தது. கண்டிப்பா பார்க்கலாம்.